அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது 12th கெமிஸ்ட்ரி செகண்ட் மிட்டம் டெஸ்ட் நவம்பர் 2025 ஓவரால் 4 லெசன் நம்மளுக்கு 5, 9, 10, 14 இந்த 4 லெசனில் எந்தெந்த லெசன்லேருந்து மேக்ஸிமம் புக் பேக் கொஸ்டின் இருக்குது, புக் இன்சைடு கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 10 1 மார்க்கில் 8 புக் பேக்கு 2 புக் இன்சைடு, அதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டினாக தான் இருக்குது நம்மளுக்கு. லெசன் நம்பர் 5ல் மொத்தம் 3 1 மார்க்கு, அதில் ஃபஸ்ட்டு 2 நம்மளுக்கு புக் பேக்கு, தேர்டு 1 புக் இன்சைடு, பேஜ் நம்பர் 166 இருக்கும். லெசன் நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் 2 புக் பேக்கு டைரக்ட் கொஸ்டினாக இருக்குது. இந்த லெசன் நம்பர் 10 பொறுத்த வரைக்கும் 2மே புக் பேக் நம்மளுக்கு. இந்த லெசன் நம்பர் 14 பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய 3 1 மார்க்கில் 2 புக் பேக்கு 1 புக் இன்சைடு. அந்த கொஸ்டின் நம்பர் 10 மட்டும் நம்மளுக்கு லெசன் நம்பர் 14ல் பேஜ் நம்பர் 267 இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஓவரால் 10 புக் பேக்கு 10 கொஸ்டினில் 8 புக் பேக் கொஸ்டின், 2 புக் இன்சைடு கொஸ்டின். தென் 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய 5 கொஸ்டினில் 3 புக் பேக் கொஸ்டின், 1 லெசன் நம்பர் 5, தென் 14ல் 2 கொஸ்டின் வந்திருக்கு. லெசன் நம்பர் 10ல் மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டினாக புக் இன்சைடு, எது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், எது நெகட்டிவ் கேட்டலிஸ்ட், எது ப்ரௌனியன் மூமெண்ட், எது டிண்டல் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புக் இன்சைடு கொஸ்டினில் லெசன் நம்பர் 9ல் கொஸ்டின் நம்பர் 15ல் இருக்கக்கூடியது நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் 1.5 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு, இங்கே 3.0 கொடுத்துருக்காங்க. அது ஒன்று மட்டும் தான் இங்கே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு டைரக்ட் ப்ராப்ளமாக இருக்குது நம்மளுக்கு. தென் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டினுமே நம்மளுக்கு புக் பேக். கொஸ்டின் நம்பர் 16 10, கொஸ்டின் நம்பர் 17 9, நெக்ஸ்ட் 1 10, நெக்ஸ்ட் 1 14. ஆனால் கம்பல்சரி நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது புக் பேக் கொஸ்டின். K4 MN CN 6ல் கேட்டிருக்காங்க. தென் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெசன்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் நம்பர் 21ல் லெசன் நம்பர் 5 and 10, இதில் 5 புக் பேக் கொஸ்டின் இன்னும் ஆக்ட்ராஹைட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்டு. தென் புக் இன்சைடு லெசன் நம்பர் 10. தென் அடுத்த கொஸ்டின் 2மே நம்மளுக்கு புக் பேக்கு. லெசன் நம்பர் 9ல் இருக்கக்கூடிய நேன்ஸ்டி ஈக்குவேஷனாக இருக்கட்டும், லெசன் நம்பர் 14ல் இருக்கக்கூடிய ரைட் நோட் ஆன் பெப்டைட் பாண்டு வித் விட்டமின் கிளாசிஃபிகேஷன். ஓவரால் இந்த 4 லெசனில் நம்மளுக்கு புக் பேக் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. அதில் பாருங்கள், லெசன் நம்பர் 5 எத்தனை புக் பேக் 1 மார்க்கு, எத்தனை புக் பேக் 2 மார்க்கு, எத்தனை புக் பேக் 3 மார்க்கு, எத்தனை புக் பேக் 5 மார்க்கு. ஓவரால் லெசன் நம்பர் 5ல் நம்மளுக்கு 12 புக் பேக்கு, 1 புக் இன்சைட், மொத்தம் நம்மளுக்கு 13 மார்க் கேட்டிருக்காங்க. லெசன் நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் ஓவராலில் புக் பேக்கில் 10 கொஸ்டின் 10 மார்க்கு, 2 புக் இன்சைடு, அப்போ 12 மார்க்கு. லெசன் நம்பர் 10 பொறுத்த வரைக்கும் புக் பேக்கிலேருந்து 8, புக் இன்சைட்லேருந்து 7, அப்போ 15. லெசன் நம்பர் 14 பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் 14, புக் இன்சைடில் 1, ஓவரால் 15. நம்மளுக்கு 55 மார்க்கு. அதில் புக் பேக்கில் மட்டுமே நம்மளுக்கு 44, புக் இன்சைடில் 11. ஆல்மோஸ்ட் 1:4% நம்மளுக்கு கேட்டிருக்காங்க புக் பேக்லேருந்து. ஏற்கனவே சொன்ன மாதிரி தெளிவாக புக் பேக் கொஸ்டினை படித்து எழுதி பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சென்டம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.